சி மற்றும் C++ இல் ஸ்ட்ரிங்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது ஸ்ட்ரிங் என்றால் என்ன, ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன், ஸ்ட்ரிங் இனிஷியலைசேஷன், ஸ்ட்ரிங்-க்கு சில உதாரணங்கள், சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் காண்போம். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1104, ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461. Strings-இன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரிங் என்பது characterகளின் ஒரு தொடர்வரிசை. அது ஒரு சிங்கிள் டேட்டா ஐட்டமாக கொள்ளப்படும். சைஸ் ஒஃப் ஸ்ட்ரிங் லெங்த் ஒஃப் ஸ்ட்ரிங் பிளஸ் 1. ஒரு ஸ்ட்ரிங்-ஐ டிக்ளேர் செய்வதை காண்போம். இதற்கான சின்டாக்ஸ் char நேம் ஒஃப் ஸ்ட்ரிங் மற்றும் சைஸ். char என்பது டேட்டா டைப். நேம் ஒஃப் தே ஸ்ட்ரிங் என்பது ஸ்ட்ரிங்-இன் பெயர். இங்கே சைஸ்-ஐயும் கொடுக்கலாம். எடுத்துக்காட்டு, இங்கே சைஸ் 10 உடன் கேரக்டர் ஸ்ட்ரிங் நேம்ஸ்-ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். இப்போது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஏற்கனவே புரோகிராம்-ஐ எழுதி வைத்துள்ளேன். அதை திறக்கிறேன். கவனிக்க, நம் ஃபைல் பெயர் string.c. இந்த புரோகிராம்-இல் யூசரிடமிருந்து ஒரு ஸ்ட்ரிங்-ஐ உள்ளீடாக பெற்று அதை அச்சடிப்போம். இப்போது இந்த கோடு-ஐ விளக்குகிறேன். இவை நம் ஹெடர் fileகள். இங்கே string.h இல் டிக்ளரேஷன்ஸ், பங்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் utilities-இன் கான்ஸ்டன்ட்ஸ் ஆகியவை அடங்கும். ஸ்ட்ரிங் functions-இல் நாம் வேலை செய்யும் போதெல்லாம் இந்த ஹெடர் ஃபைல்-ஐ சேர்க்க வேண்டும். இது நம் மெயின் பங்ஷன். இங்கே ஸ்ட்ரிங் strname-ஐ சைஸ் 30 உடன் டிக்ளேர் செய்கிறோம். இங்கே யூசரிடமிருந்து ஒரு ஸ்ட்ரிங்-ஐ அனுமதிக்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங் ரீட் ஆக பார்மேட் ஸ்பெசிஃபையர் %s உடன் scanf பங்ஷன்-ஐ பயன்படுத்தலாம். ஸ்ட்ரிங்-இல் ஸ்பேஸ்-ஐ சேர்க்க sign மற்றும் /n-ஐ பயன்படுத்துகிறோம். பின் ஸ்ட்ரிங்-ஐ அச்சடிக்கிறோம். இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போது சேவ்-இல் சொடுக்குக. புரோகிராம்-ஐ இயக்குக. Ctrl Alt மற்றும் ட் கீகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் string.c ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் str. Enter-ஐ அழுத்துக. இயக்க எழுதுக .str. இப்போது Enter-ஐ அழுத்துக. இங்கே Enter the string என காட்டுகிறது. Talk to a teacher என தருகிறேன். இப்போது Enter-ஐ அழுத்துக. The string is talk to a teacher என வெளியீடு காட்டப்படுகிறது. இப்போது நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். இதுவரை ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன்-ஐ பார்த்தோம். இப்போது பார்க்கப்போவது ஒரு ஸ்ட்ரிங்-ஐ எவ்வாறு இனிஷியலைஸ் செய்வது. இதற்கான சின்டாக்ஸ் char variable name size string. எடுத்துக்காட்டு, ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் நேம்ஸ்-ஐ சைஸ் 10 உடன் டிக்ளேர் செய்துள்ளோம். இந்த ஸ்ட்ரிங் பிரியா. மற்றொரு சின்டாக்ஸ் char variable name ஒற்றை மேற்கோள்களில் string. எடுத்துக்காட்டு, char names 10 ஒற்றை மேற்கோள்களில் பிரியா. முதல் சின்டாக்ஸ்-ஐ பயன்படுத்துவதை ஒரு உதாரணத்துடன் காட்டுகிறேன். நம் எடிட்டருக்கு வருவோம். அதே உதாரணத்தை பயன்படுத்துவோம். முதலில் Shift, Ctrl மற்றும் S கீகளை ஒருசேர அழுத்துக. இப்போது ஸ்ட்ரிங் இனிஷியலைஸ் என பெயர் கொடுத்து ஃபைல்-ஐ சேமிக்கவும். இப்போது சேவ்-இல் சொடுக்கவும். ஸ்ட்ரிங்-ஐ இனிஷியலைஸ் செய்ய போகிறோம். எனவே வரி 5 இல் எழுதுக இரட்டை மேற்கோள்களில் spoken-tutorial. இப்போது சேவ்-இல் சொடுக்குக. ஸ்ட்ரிங்-ஐ அச்சடிக்கப் போவதால் இப்போது இந்த இரு வரிகளை நீக்குக. சேவ்-இல் சொடுக்குக. இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம். கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் stringinitialize.c ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் str2. இங்கே str2 உள்ளது. ஏனெனில் ஃபைல் string.c க்கான வெளியீட்டு பாராமீட்டர் str-ஐ ஓவர்ரைட் செய்ய விரும்பவில்லை. இப்போது Enter-ஐ அழுத்துக. இயக்க எழுதுக .str2.
The string is spoken-tutorial என வெளியீடு காட்டப்படுகிறது. இப்போது எழக்கூடிய சில பொதுவான பிழைகளை காண்போம். நம் புரோகிராமுக்கு வருவோம். இங்கே ஸ்ட்ரிங் ஐ ஸ்டிங் என எழுதுகிறோம் எனில், இப்போது சேவ் ல் சொடுக்குக. இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம். முன்பு போல கம்பைல் செய்வோம். ஒரு ஃபேட்டல் எர்ரர் ஐ காண்கிறோம். sting.h No such file or directory. Compilation terminated. நம் புரோகிராமுக்கு வருவோம். இது ஏனெனில் கம்பைலரால் sting.h என்ற பெயரில் ஹெடர் ஃபைல் ஐ தேட முடியவில்லை. எனவே ஒரு பிழையை கொடுக்கிறது. பிழையை சரிசெய்வோம். இங்கே 6 ஐ இடுவோம். சேவ் ல் சொடுக்குக. மீண்டும் இயக்குவோம். டெர்மினலுக்கு வருவோம். முன்பு போல கம்பைல் செய்து முன்பு போல இயக்குவோம். ஆம், இது வேலை செய்கிறது. இப்போது மற்றொரு பொதுவான பிழையை காண்போம். நம் புரோகிராமுக்கு வருவோம். இங்கே சார் க்கு பதிலாக இன்ட் ஐ இடுகிறேன் எனில், சேவ் ல் சொடுக்குக. நடப்பதை காண்போம். நம் டெர்மினலுக்கு வருவோம். ப்ராம்ப்ட் ஐ துடைப்போம். முன்பு போல கம்பைல் செய்வோம். ஒரு பிழையை காண்கிறோம். void character array initialized from non-void string. Format %s expects arguments of type char, but argument 2 has type int. நம் புரோகிராமுக்கு வருவோம். இது ஏனெனில் ஸ்ட்ரிங் க்கு %s ஐ பார்மேட் ஸ்பெசிஃபையர் ஆக பயன்படுத்தினோம். அதை இன்டிஜர் டேட்டா டைப் உடன் இனிஷியலைஸ் செய்கிறோம். பிழையை சரிசெய்வோம். இங்கே சார் ஐ இடுவோம். சேவ் ல் சொடுக்குவோம். இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம். முன்பு போல கம்பைல் செய்வோம். முன்பு போல இயக்குவோம். ஆம், இது வேலை செய்கிறது. இப்போது அதே புரோகிராம் ஐ C++ ல் இயக்குவதை காண்போம். நம் புரோகிராமுக்கு வருவோம். நம் பைல் string.c ஐ திறக்கிறேன். இங்கே கோடு ஐ எடிட் செய்வோம். முதலில் Shift, Ctrl மற்றும் S கீகளை ஒருசேர அழுத்துக. இப்போது எக்ஸ்டென்ஷன் .cpp உடன் ஃபைல் ஐ சேமிக்கவும். சேவ் ல் சொடுக்குக. இப்போது ஹெடர் ஃபைல் ஐ iostream என மாற்றுக. யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்க்கவும். இப்போது சேவ் ல் சொடுக்குக. இப்போது இந்த டிக்ளரேஷன் ஐ நீக்குவோம். ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்வோம். எழுதுக ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் strname மற்றும் செமிகோலன். சேவ் ல் சொடுக்குக. printf ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக்குக. இங்கே குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்குக. scanf ஸ்டேட்மெண்ட் ஐ நீக்கி எழுதுக கெட்லைன் ஓப்பனிங் பிராக்கெட் குளோசிங் பிராக்கெட் bracketகளினுள் எழுதுக சின், strname. கடைசியில் ஒரு செமிகோலன் ஐ இடவும். இப்போது மீண்டும் printf ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றவும். பார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் /n ஐ நீக்கவும். இப்போது காமா ஐ நீக்குக. இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும். இங்கே பிராக்கெட் ஐ நீக்கவும். இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இட்டு இரட்டை மேற்கோள்களில் /n ஐ இடவும். சேவ் ல் சொடுக்கவும். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் strname ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். பார்மேட் ஸ்பெசிஃபையர் ஐ C++ ல் பயன்படுத்துவதில்லை என்பதால் strname என்பது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் என கம்பைலருக்கு தெரிய வேண்டும். உள்ளீடு வரிசையில் இருந்து characterகளை பிரித்தெடுக்க இங்கே கெட்லைன் ஐ பயன்படுத்துகிறோம். இது அவற்றை ஒரு ஸ்ட்ரிங் ஆக சேமிக்கிறது. இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம். ப்ராம்ப்ட் ஐ துடைப்போம். கம்பைல் செய்ய எழுதுக g ஸ்பேஸ் string.cpp ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் str3. Enter ஐ அழுத்துக. இயக்க எழுதுக .str3. Enter ஐ அழுத்துக. Enter the string என காட்டப்படுகிறது. டால்க் டோ ஆ டீச்சர் என தருகிறேன். இப்போது Enter ஐ அழுத்துக. காட்டப்படும் வெளியீடு
The string is talk to a teacher. வெளியீடு நம் சி கோடு இல் கிடைத்தது போன்றதே என்பதை காணலாம். இப்போது நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது ஸ்ட்ரிங்ஸ், ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன், எடுத்துக்காட்டு char strname 30, ஸ்ட்ரிங் இனிஷியலைசேஷன், எடுத்துக்காட்டு char strname 30 equal to talk to a teacher. பயிற்சியாக இரண்டாவது சின்டாக்ஸ் ஐ பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரிங் ஐ அச்சடிக்க புரோகிராம் எழுதுக. இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த பணி பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் உள்ளன. தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.